10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Okay, next நமக்கு பாருங்க டாபிக் +2 டாபிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா the tools for genetic engineering. என்ன டாபிக் அப்படின்னா the tools for ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ டூல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா த மாலிகுலார் சிசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு ரெக்ஸ்ட்ரக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் ப்ளஸ் வந்து டிஎன்ஏ லைகேஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம த டூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ ரெக்ஸ்ட்ரக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் அப்படிங்கிறது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸை வந்து கட் பண்ண ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த ரெக்ஸ்ட்ரக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். அதேமாதிரி நமக்கு வந்து அந்த ரெக்ஸ்ட்ரக்ஷன் நியூக்ளியஸ் வந்து பார்ட்டிக்கல் வந்து நமக்கு கட் பண்ண ஒரு பார்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பார்ட்டை வந்து நமக்கு ஒட்டுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பார்ட் தான் எது அப்படின்னா இந்த டிஎன்ஏ லைகேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம். ஓகேங்களா? சரி, இந்த ரெண்டு என்சைமும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எந்த ஆர்கானிசம் தனியாக பிரித்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஓகே, சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள். த பேசிக் டூல்ஸ் ஆர் என்சைம் வெக்டர்ஸ் ஆர் த ஹோஸ்ட் ஆர்கானிசம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹியூமன் இன்சுலினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். இப்போ ஹியூமன் இன்சுலின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் ஒரு பீட்டா செல்ஸ்லேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பிரித்து எடுப்போம். ஓகே, அப்போ அந்த பீட்டா செல்ஸ் அப்படிங்கிறது பேங்க்ரியாட்டிக் செல் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, அப்போ அந்த பார்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து வெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அதாவது நம்ம வந்து வெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் ஆர்கானிசம் தனியாக பிரித்து எடுப்போம். இப்போ இதை ஹோஸ்ட் ஆர்கானிசம் அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பீயிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பீட்டா செல்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஹோஸ்ட் ஆர்கானிசமாக நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இப்போ வெக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டை நம்ம கண்டக்ஷனுக்காக கொண்டு போகிறோமோ அதான் நமக்கு என்ன அப்படின்னா வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈகோலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா வந்து நம்ம பிளாஸ்மிட் என்ன பண்ணுறோம் ஒரு வெக்டராக நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வெக்டர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பிளாஸ்மிட் தான் நமக்கு என்னது ஒரு வெக்டர். ஓகே, அப்போ ஹோஸ்ட் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் என்ன அப்படின்னா ஹியூமன் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான பீட்டா செல்ஸ் பேங்க்ரியாட்டிக் செல்ஸ் வந்து பிரித்து எடுக்கிறோம் இல்லையா, அந்த செல்ஸ் தான் நமக்கு என்ன அப்படின்னா ஹோஸ்ட் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெனட்டிக்கலாக அந்த ரெண்டு சீக்வன்ஸும் தனியாக கட் பண்ணிவிட்டு நம்ம டிஎன்ஏ லைகேஸை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார், அடுத்து பாருங்கள். certain the basic tools are necessary for the process. The basic tools are enzyme, vector and host organism. These are most important enzyme required for the genetic engineering or the restriction enzyme DNA ligase. என்னென்ன என்சைம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரெஸ்ட்ரக்ஷன் என்சைம். இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து வெட்டுறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு என்ன பேர் அப்படின்னா மாலிகுலார் சிசர். இதுக்கு என்ன பேர் சொல்கிறோம் நம்ம மாலிகுலார் சிசர் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் டிஎன்ஏ லைகேஸ்ட். இது நமக்கு என்ன அப்படின்னா பேஸ்ட் மாலிகுல். அது எந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம வந்து ஜாயின் பண்ணமோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா டிஎன்ஏ லைகேஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் அல்க்ளைன் பாஸ்பேட். அதே மாதிரி என்ன பண்ணோம் நம்ம இந்த பேஸ்ட் மாலிகுலாக வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, அப்போ இந்த ரெண்டும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் இம்பார்ட்டண்டான ஒரு டூல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் நமக்கு இந்த ரெக்ஸ்ட்ரக்ஷன் என்சைம் அப்படின்னா என்ன, எங்கேருந்து கண்டுபிடிச்சோம், எதுலேருந்து நம்ம பிரித்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த டூ என்சைம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரெஸ்ட்ரக்டிங் டு growth of the bacteria page in E. coli where is isolated from the year 1963 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா நமக்கு பேக்டீரியா பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைக்கிள் இருக்கும். லைசோஜெனிக் ஒன்று, லைட்டிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக நம்ம பிரிப்போம். ஓகேங்களா? இப்போ லைசோஜெனிக்னா என்னாகும் பேக்டீரியாவோட ஜீனோமும்
வைரஸோட ஜீனமும் ஒன்றா ஜாயின் ஆயிரும். ஓகேங்களா, அதுக்கு என்ன பேருனா லைசோஜெனிக். அதை நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா இன்னொரு நியூ ஆர்கானிசமாக அதை நம்ம பாக்டீரியோ பேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டராக ப்ரொடியூஸ் ஆயிரும். இதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ராசஸ் என்ன அப்படின்னா லைட்டிக் ப்ராசஸ் சொல்லுவாங்க. அப்போ லைட்டிக்னா என்னது, கில் பண்ணக்கூடிய ப்ராசஸ். அந்த பாக்டீரியாவை போயிட்டு இந்த வைரஸ் அழிச்சிருச்சுன்னு வச்சிங்களேன், அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா லைட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா, சரி இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்டீரியாவை அழிக்கிறதுக்காக ஒரு வைரஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா இந்த ரெஸ்ட்ரக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சரிங்களா. அப்போ அந்த என்சைமை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாலிகுலர் பிளேஸில் வந்து கட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அதை ஃபஸ்ட்டு எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த 1963 ஈக்குவல் என்ன பண்ணாங்க, அந்த ஈக்குவலை ப்ளஸ் பாக்டீரியா பேஜ் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டுபிடிச்சாங்க. தட் இஸ் அ லைட்டிக் சைக்கிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பாங்க. சரிங்களா, சரி அப்போ என்சைம் which is added to the methyl group to DNA while this other cut the DNA. அப்போ கட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஸ்பெஷலி நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ என்சைம், இந்த என்சைம் எல்லாமே என்ன குரூப்பில் வருது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மெத்தைல் குரூப்பில் வருது. என்ன குரூப்பில் வருது அப்படின்னா மெத்தைல் குரூப் ஆஃப் த டிஎன்ஏ while this other cut the DNA. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2 டைப்பாக பிரிச்சுக்கலாம். எக்ஸோ நியூக்ளியஸ் அண்ட் எண்டோ நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிச்சுக்கலாம். சரிங்களா, எக்ஸோனா அவுட்டர், எண்டோனா இன்னர் பார்ட்டிகல் இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸோ நியூக்ளியஸ் remove the nucleotide one at the time from the end of the DNA molecule. What is called the remove nucleotide? What is called the nucleotide means phosphate, sugar, nitrogenous base. phosphate, sugar, nitrogenous base இதெல்லாம் இருந்தால் DNA பார்ட்டிகல். ஓகேங்களா, இது நம்ம வந்து நியூக்ளியோசைடுன்னு சொல்லுவாங்க. அப்போ நியூக்ளியோசைடுங்கிறது என்னது, நமக்கு ஆர்என்ஏவோட பார்ட்டிகல் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூக்ளியோசைடுன்னு சொல்லக்கூடியது. அதில் என்ன இருக்காதுன்னா பாஸ்பேட் இருக்காது, அதுக்கு பதில் சுகர் ப்ளஸ் நைட்ரோஜனஸ் பேஸ் மட்டும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ எக்ஸோ நியூக்ளியஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிமூவ் நியூக்ளியோடைடு ஒன் at a time from the end of the DNA molecule. அப்போ எதில் கட் பண்ணுறதுக்காக வந்து பாருங்கள் end of the DNA molecule கட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம எக்ஸோ நியூக்ளியஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் எக்ஸோ நியூக்ளியஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா BAL1, அதில் வந்து 31 அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணுறோம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது எக்ஸோ நியூக்ளியஸ் தேர்டு, இது ரெண்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோ நியூக்ளியஸில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய பார்ட். அடுத்தது எண்டோ நியூக்ளியஸ், எண்டோனா இன்னர் இல்லையா, விச் இஸ் the enzyme which is the break the internal phosphodiester. எதை வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணுது அப்படின்னா the இன்டர்னலாக இருக்கக்கூடிய பாஸ்போடைஎஸ்டர் பாண்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணது. ஓகேங்களா, இப்போ டிஎன்ஏ என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு, பாஸ்பேட்டு, சுகரு, நைட்ரோஜனஸ் பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ இது மூணும் சேர்ந்து தான் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த பார்ட்டிகல் தான் நம்ம டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட். அப்போ நமக்கு எண்டோ நியூக்ளியஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாண்டை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது கட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ வித்தின் எ டிஎன்ஏ மாலிகூல் இதில் நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஹிண்டு 2, ஈகோரை, PVU1, பாம், H1, TAC1, டேக் பாலிமரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா எண்டோ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகேங்களா, அப்போ இந்த எண்டோ நியூக்ளியஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாஸ்போடைஎஸ்டர் பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதில் வந்து நமக்கு எக்ஸாம்பிள் வந்து 1 மார்க் கொஷனில் கேட்பாங்க. அப்படி ரெண்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் கேட்கலாம். அப்படின்னா நமக்கு வந்து இதை 2 மார்க் கொஷனில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது, பார்த்துங்க. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், the restriction endonucleus or molecular scissor அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, இப்போ இது வந்து நம்ம ஏன் மாலிகுலார் சிசர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இதை கட் பண்ணக்கூடிய பார்ட்டிகளாக என்ன சொல்கிறோம், நம்ம இதை மாலிகுலார் சிசர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, சரி, this restriction enzyme is called the molecular scissor. This act of the foundation of the recombinant DNA technology. The enzyme exit on this many bacteria where this function as a part of their defense mechanism. This is called the restriction modified system. ஆக்சுவலாக வந்து நமக்கு ஒரு பாக்டீரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வைரஸ் வந்து அட்டாக் பண்ணும்போது அந்த வைரஸை வந்து எதுக்கிறதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா ரெஸ்ட்ரக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா, இப்போ இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். நிறைய பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். அப்போ அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, தனியாக
பிரித்து எடுக்கிறாங்க. ஸோ தட் இஸ் அ மெத்தட் இஸ் கால் த ரெஸ்ட்ரக்ஷன் மாடிஃபிகேஷன் சிஸ்டம். இதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெஸ்ட்ரக்ஷன் மாடிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய. தட் இஸ் அ மெயின் கிளாஸஸ் ஆஃப் த ரெஸ்ட்ரக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் அப்படின்னா நிறைய டைப் இதில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைப் 1, டைப் 2 and type 3, which is differ they slightly by their mode of action. Only the type, the 2 enzyme, the prepared from the uses of the recombinant DNA technology. Mostly பாருங்க எதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நமக்கு எது வந்து நமக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த 2 டைப் இருக்கு இல்லையா, இதுதான் என்ன பண்ணுறாங்க நமக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ திஸ் என்சைம் த ப்ரிப்பேர்டு ஃபார் யூசஸ் ஆஃப் த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மோஸ்ட்லி அப்படின்னு ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இப்போ மோஸ்ட்லி என்ன டைப் அப்படின்னா இது நமக்கு என்ன பண்ணுறோம், நம்ம செகண்ட் டைப் தான் நம்ம மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, மற்ற டைப்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமனாக நம்ம நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். பட் அதிகமாக யூஸ் பண்ணுறது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 தான் நம்ம என்ன பண்ணுறோம் அதிகமாக வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, அண்ட் தென் this and cut the DNA with this specific sequence that typically consists of the 4 to 8 base pair. எத்தனை பேஸ் பேர் இருக்கும் அப்படின்னா 4 to 8 பேஸ் பேர் வந்து இதில் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்ட் 2 அப்படின்னு சொல்லக்கூடியது. there is a restriction enzyme hint 2 is always cut the DNA molecule at the point recognizing of the specific sequence of the 6 base pair. எத்தனை பேஸ் பேர் இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா 6 பேஸ் பேர் வந்து நமக்கு இருக்கும். ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகேங்களா, அப்போ ஹிண்ட் 2 அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆல்வேஸ் கட் த டிஎன்ஏ த மாலிகுல் அட் த பாயிண்ட் ரெகனைசிங் த ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ். சரிங்களா, அப்போ ஹிண்ட் 2 அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அப்போ ஹிண்ட் 2 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எஸ்பெஷலி வந்து த ஹெமுலஸ் இன்ஃப்ளூன்ஸா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஹியமோபைலஸ் இன்ஃப்ளூன்ஸா அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். எத்தனை பேஸ் பேர் இருக்குன்னு கேட்பாங்க, 6 பேஸ் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகும். டுடே 900 restriction enzyme isolated from the over 230 strains வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வந்து என்ன பண்ணுறாங்க தனியாக நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரித்து எடுக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் the restriction endonuclease are named by the standard procedure. The first letter of the enzyme indicate the genus name. first letter என்ன அப்படின்னா indicate the genus name தான் என்ன பண்ணணும் நமக்கு மென்ஷன் பண்ணும். And the next one followed by the first 2 letters of the species. This comes the strain of the organism and finally is a Roman numerical indicating the order of the discover. For example, E. coli is from the E. coli E. Example of the system E. coli, E. coli CO, and then strain RY 13. The name is called the R, and it is the first endonuclease I to be discovered. அப்போ இதெல்லாம் டிஸ்கவர் பண்ணியிருக்குன்னு கேட்பாங்க. E. coli, E. coli CO, and then strain RY 13 or first endonuclease the I to be discovered, and then they contain the 2 different antibiotic the resistance, the genes and recognizing site for the several restriction enzyme. The sequence is referred to as a restriction site and is a generally polyandrome, which means that is a sequence in the both DNA stand and is a site read the same 5' and 3' டைரக்ஷன். எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த 5' and 3' டைரக்ஷனில் தான் நமக்கு என்ன இருக்கும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அதாவது 2 கேரக்டருமே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து 5' இருந்தால் எண்டிங் எப்படி இருக்கும் நமக்கு 3' இருக்கும். எக்ஸாம்பிள் மலையாளம், திஸ் இஸ் அ ப்ராசஸ் என்ன சொல்லணும் அப்படின்னு நம்ம வந்து பாலியன்ட்ரோம் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா பாலியன்ட்ரோம் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ மேலே இப்படி திருப்பி போட்டாலும் வரும் பாருங்கள். மலையாளம் எக்ஸாம்பிள் பாருங்கள், MALAYALAMங்களா. இப்போ திரும்பி படிச்சினாலும் நமக்கு என்னது அங்கேருந்து திருப்பி நம்ம ரிப்பீட்டாக படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா
லெஃப்ட்லேருந்து ரைட் படித்தாலும் சரி, அதே மாதிரி நமக்கு ரைட்லேருந்து லெஃப்ட் படித்தாலும் சரி, எப்படி இருக்கும் நமக்கு ஒரே மீனிங் தான் இருக்கும். சரிங்களா? இது இங்கிலீஷில் மட்டும். ஓகே, இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டு. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெத்தடுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாலியன்ட்ரோம் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகேங்களா? அப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், எப்பயுமே நமக்கு தெரியும் ஜீன் அப்படின்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடினைன், தயமைன், குவானைன், சைட்டோசின் சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டிஎன்ஏ அப்படின்னா அடினைன், தயமைன், குவானைன், சைட்டோசின் இருக்கும். இதில் வந்து நமக்கு ஆர்என்ஏ அப்படின்னா தயமைன் ரீப்ளேஸ்டு பை த யுராசில் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும் இல்லையா? சரி, அப்போ பாலியன்ட்ரோம் ரிப்பீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா இந்த சேம் கண்டிஷன் நம்ம என்ன பண்ணிக்கணும், நினப்ப வச்சுக்கணும். இங்கே பாருங்கள் 5 days ஸ்டார்ட் ஆகுது, 3 days நமக்கு என்னது எண்டு முடியுது இல்லையா? அப்போ CATT AT AT AA TG, அதுக்கப்புறம் GTAA TA TA, அதுக்கப்புறம் TTAC. ஆக்சுவலாக வந்து இதுக்கு ஈஸியாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேர் பண்ணிக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து சைட்டோசின் வந்தால் குவானைன் வரும், அடினைன் வந்தால் தைமின் வரும், அதே மாதிரி மேலே தைமின் வந்தால் கீழே அடினைன் வரும். இது எல்லா கேரக்டரும் எதுக்காக அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு வந்து இந்த இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அடினைனா தயமைன், குவானைனா சைட்டோசின்னு, இது டிஎன்ஏவா ஆர்என்ஏவாங்கிற கேரக்டரை பொறுத்து தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அமையணும். அப்போ இங்கே கொடுத்துருக்கிற என்ன ஸ்டாண்ட் என்னது, நமக்கு டிஎன்ஏ ஸ்டாண்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ டிஎன்ஏ ஸ்டாண்டு கொடுத்துருக்கும் போது இதோட கேரக்டர் எப்படி இருக்கும், நமக்கு இதை கரெக்டாக பேஸ் பேர் இருக்குது. இது ஒருவேளை நமக்கு ஆர்என்ஏ இருந்தால் தாமேனுக்கு பதில் என்ன வந்திருக்கும், யுராசில் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். தி எக்ஸாக்ட் கைண்ட் ஆஃப் த கிளிவேஜ் produced by the restriction enzyme is important in the design of the gene, the cloning experiment. Some cleave both strands of the DNA through the center, resulting in the blunt or flush end. This is known as a symmetry cut. இந்த கேரக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிமிட்ரி கட்னு சொல்லுவாங்க. அப்போ பர்டிகுலர் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே சீக்வன்ஸ் கட் பண்ணும்போது அடினைனுக்கு நேராக தயமீன் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா குவானைனுக்கு நேராக சைட்டோசின் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், கட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? இது நமக்கு என்ன அப்படின்னா பர்டிகுலராக கரெக்டாக இந்த சைட்டை கட் பண்ணி எடுக்கக்கூடியது. சரிங்களா? ஒருவேளை நம்ம மாற்றி நம்ம அந்த சைட்டை கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த 2 சீக்வன்ஸ் பேரும் நமக்கு என்ன ஆகாது, ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஎன்ஏ பார்ட்டிகள் வந்து கொலாப்ஸ் ஆயிரும். அப்போ இன்னொரு நியூ ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு இங்கே இருக்காது. ஓகே, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா the sum cleave both strand of the DNA through the center, the resulting in the blunt or flush end. This is known as a symmetry cut. Some enzyme cut the way producing the protruding and the recessed and end of the sticky or cohesive end. சரிங்களா? இப்போ ஸ்டிக்கி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒட்டக்கூடிய முனை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டிக்கி அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அடினைனுக்கு நேரம் என்ன இருக்கணும், தயமைன் இருக்கணும். குவானைன் அப்படின்னா எப்படி இருக்கணும், சைட்டோசின் இருக்கணும். இது மாதிரி நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக அந்த ஸ்டிக்கி எண்டாக பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கொகிசிவ் எண்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒட்டக்கூடிய முனை அப்படின்னு சொல்லக்கூடியது. Such a cutter is called the stagged as is a asymmetric cut. இந்த கட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா asymmetric cut. The two other enzymes that play on the important role of the recombinant DNA technology, DNA ligase and alkaline phosphate. எதை நம்ம கட் பண்ணமோ அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஈஸியாக அந்த பார்ட்டிகிள் வந்து ஒன்றோட ஒன்று நம்ம ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாமே எதை பேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இதில் நமக்கு மெயினாக என்ன தெரியணும் அப்படின்னா டிஎன்ஏ அப்படின்னா இந்த இடத்துல அடினைன், தயமைன், குவானைன், சைட்டோசின் வரும். இங்கே வந்து ஆர்என்ஏ அப்படின்னா தைமனுக்கு பதிலாக யுராசில் வரும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக இதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு கொஷின் கேட்பாங்க. இதுக்கு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு இதை கரெக்டாக நமக்கு டிஎன்ஏ ஸ்டாண்டாக நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க, அல்லது ஆர்என்ஏ ஸ்டாண்டுக்கு வந்து தகுந்த மாதிரி ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? அப்போ இதை நீங்கள் ப்ராப்பராக நினைப்பு வச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த கேரக்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இதில் இம்பார்ட்டண்டாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டேபிளில் வந்து ரெக்செக்ஷன் என்சைம் என்னென்னலாம் நமக்கு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து நமக்கு அதை பேஸ் பண்ணி என்னென்ன பீசிஸ்லாம் வந்து எந்தெந்த பீசிஸ்லேருந்து நமக்கு பிரித்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெக்செக்ஷன் என்சைம், அதுக்கப்புறம் மைக்ரோபியல் சோர்ஸ், அதுக்கப்புறம் ரெகனைசிங் ஆஃப் த சீக்வன்ஸ் என்ன சீக்வன்ஸில் இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ராக்மெண்ட் என்ன கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதாவது துண்டாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்மெண்ட்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள் ALU1 ஆர்த்தோஃபாக்டர் லூட்டஸ். இந்த பாக்டீரியாவுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆர்த்தோபாக்டர் லூட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா. இதோட டேஸ் பாருங்க 5-AG/CT3-3-TC
GA5 எப்படி நம்ம பிரிச்சிருக்கான்னு பாருங்க. அடினைனுக்கு நேரம் என்ன இருக்கு? தைமைன் இருக்கு. குவானைனுக்கு நேரா சைட்டோசின் இருக்கு. சைட்டோசினுக்கு நேரா குவானைன், தைமைனுக்கு நேரா அடினைன் இல்லையா? அப்போ கண்டிப்பாக இது என்னது? டிஎன்ஏவோட பார்ட்டிகள் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ 3 டேஸ், அப்போ இங்கே என்ன இருக்கும்? 5 டேஸ். இங்கே 5 டேஸ்னால் இங்கே 3 டேஸு, இங்கே 3 டேஸ் ப்ரெசென்ட் ஆகிருந்தால் இங்கே என்ன இருக்கும்? 5 டேஸ் கேரக்டர் தான் நமக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அப்போ அதோட ஃப்ராக்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமைன், தைமைன், சைட்டோசின், குவானைன், அடினைன். ஓகேங்களா? இது என்ன எண்டு அப்படின்னா பிளண்ட் எண்டு, அதாவது மழுங்கிய முனை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா பிளண்ட் எண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ பிளண்ட் எண்டில் வந்து நாம் கட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ALU1 அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணுறோம் நம்ம இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, என்ன மைக்ரோபியல்லேருந்து நம்ம பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னா ஆர்த்ரோபாக்டர் லூட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணுறோம் நம்ம இதை பிரித்து எடுக்கிறோம். அதுக்கடுத்து பாருங்கள் பாம் H1, BAM H1 பாம், பெசில்லஸ் அமெலோலுகிக் ஸ்பேசியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம மைக்ரோப் சொந்தமாக தனியாக பிரித்து எடுக்கிறோம். இதில் ரெகனைசிங் சீக்வன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5' G பார் GATCC 3' அப்புறம் இங்கே 3' CCTAG பார் G5' இல்லையா? இப்போ இதோட பேஸ் பண்ண நம்ம பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னது? குவானைன். அப்போ கண்டிப்பாக என்ன வரும்? சைட்டோசின் வரும். அதுக்கப்புறம் குவானைன், சைட்டோசின் வரும். அடினைன் இருந்தால் தைமைன் வரும். தைமைன் இருந்தால் அடினைன், குவானைனுக்கு சைட்டோசின், இதே மாதிரி சைட்டோசின் பார்ட்டிகள் இருந்தால் குவானைன் இருக்கும் இல்லையா? இப்போ 5 டேஸ் 3 டேஸ் நமக்கு என்ன ஆயிடுச்சு? பிரிச்சாச்சு. அப்போ இதுவும் நமக்கு என்னது? ஒரு டிஎன்ஏ பார்ட்டிகல் தான். ஓகே, பாம் அப்படின்னு சொல்லக்கூடிய H1. இப்போ இதோட சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஸ்டிக்கி எண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஒட்டக்கூடிய முனையை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்? நம்ம பாம் H1 அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது கோரை அப்படின்னு சொல்லுவாங்க, எசரிசியா கோரை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, கோலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா. இது எங்கே இருக்குது? நமக்கு ஹியூமன் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா இல்லையா? இப்போ இந்த பாக்டீரியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கோரைன்னு சொல்லக்கூடியது பிரித்து எடுக்கிறாங்க. தட் இஸ் கால்ட் த ரெகனைசிங் சைட். ரெகனைசிங் சைட்டுன்னு சொல்லக்கூடியது. ரெகனைசிங் சைட் வந்து பார்த்தீங்கன்னா 5 டேஸ் அண்டு 3 டேஸ் AATTC 3 டேஸ் அண்ட் தென் 3 டேஸ் CC பார் GG5 டேஸ் இல்லையா? இப்போ இதில் பாருங்கள், நமக்கு கரெக்டாக குவானைனுக்கு நேராக சைட்டோசின், குவானைனுக்கு நேராக நமக்கு என்ன வரணும்? சைட்டோசின் வரணும். அடினைனுக்கு நேராக இங்கே பாருங்கள் குவானைன் 5 டேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் என்ன அப்படின்னா ஈகோலையோட கேரக்டர். ஓகே, அப்போ இது என்ன அப்படின்னா ஸ்டிக்கி எண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒட்டக்கூடிய முனை அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈகோலையோட கேரக்டர். அதுக்கப்புறம் HA3 ஹீமோபைலஸ் எகிப்டஸ், ஹீமோபைலஸ் எகிப்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ 5 டேஸ் GG பார் CC 3 டேஸ், 3 டேஸ் CC பார் GG5 டேஸ். இதை நமக்கு என்னது? HA3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகேங்களா? இது என்ன நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒட்டக்கூடிய முனை அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் ஹிண்ட் 3 ஹீமோபைலஸ் இன்ஃப்ளூன்சா, அதில் என்ன பண்ணுறோம்? நம்ம ஹிண்ட் 3 வந்து நம்ம பிரித்து எடுக்கிறோம். 5 டேஸ் AGCTT 3 டேஸ், அப்புறம் 3 டேஸ் TTCGA பார் A5 டேஸ். ஓகே, இது நமக்கு என்ன அப்படின்னா ஸ்டிக்கி எண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டிகள். இதில் பாருங்கள் எதெல்லாம் ஸ்டிக்கி எண்ட் அப்படின்னு. இங்கே நமக்கு பாம் H1ல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது ஸ்டிக்கி எண்டு. அதுக்கப்புறம் கோரையிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது ஸ்டிக்கி எண்டு. ஹிண்ட் 3லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது நமக்கு என்ன அப்படின்னா ஸ்டிக்கி எண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. பிளண்ட் எண்டு அப்படின்னா HAE3ல் வந்து நமக்கு பிளண்ட் எண்டு. அதுக்கப்புறம் ALU1லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? பிளண்ட் எண்டு ஃப்ராக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த டேபிள் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அந்த டேபிள் நமக்கு வந்து 3 மார்க் கொஷனில் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. சரியா? அதை நல்லா ஃபுல்லாக பார்த்துங்க. சரி, அடுத்தது பாருங்கள், நமக்கு மெயினான வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மெயின் இந்த பேஸில் வந்து நமக்கு இந்த டூல்ஸ் ஃபார் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். சரியா? இப்போ மெயினாக என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். நம்ம ரெக்ஸசனேட்டட் நியூக்ளியஸ் ப்ளஸ் வந்து DNA லைகேஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னது இம்பார்ட்டனாக இதில் இருக்கக்கூடிய ஒரு டூல்ஸ் இல்லையா? அப்போ த growth ஆஃப் பாக்டீரியா பேஜ் இன் ஈகோலை 1963
இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது என்சைம் விச் இஸ் ஆடட் டு த மெத்தில் குரூப் ஆஃப் டிஎன்ஏ வைல் திஸ் அதர் கட் த டிஎன்ஏ. இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம் இல்லையா. ஆக்சுவலாக டிஎன்ஏ லைகேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக்டீரியாவோட கேரக்டரும் ஒரு வைரஸோட கேரக்டரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றா ஜாயின் ஆகும். அப்போ ஒன்றா ஜாயின் ஆகும்போது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் நமக்கு என்ன அப்படின்னா டிஎன்ஏ லைகேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பேஸ்ட் மாலிகுல். ஓகேங்களா, அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சீக்வன்ஸை வந்து கட் பண்ண சீக்வன்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டுறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இங்கே வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஓகே, எக்ஸோ நியூக்ளியஸ் அண்டு எண்டோ நியூக்ளியஸ். எக்ஸோ நியூக்ளியஸ் அண்டு எண்டோ நியூக்ளியஸ். எக்ஸோ அப்படிங்கிறது என்ன சொன்ன உனக்கு அவுட்டர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. எண்டோங்கிறது நமக்கு என்னது, இன்னர் இருக்கக்கூடிய பார்ட்டிகல். ஓகே, அப்போ எக்ஸோங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது, ரிமூவ் நியூக்ளியோடைடு ஒன் அட் எ டைம் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த டிஎன்ஏ மாலிகூல். இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா end of the DNA molecule BA1. இதில் வந்து நமக்கு 31 exonuclease 3. எண்டோநியூக்ளியஸை பொறுத்த வரைக்கும் என்சைம் இஸ் அ பிரேக். எங்கே நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இன்டர்னல் பாஸ்போடைஎஸ்டர் பாண்டை தான் நமக்கு என்ன பண்ணோம், கட் பண்ணோம் வித்தின் த டிஎன்ஏ மாலிகுல். ஹிண்ட் 2 ஈகோரை PU1 பாம் H1 TAC1 இதெல்லாம் எனக்கு என்னது எண்டோ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். பட் எக்ஸ்ட்ராக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் த மாலிகுலார் சீசர். எக்ஸ்ட்ராக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ் அப்படின்னு நமக்கு என்னது ஒரு மாலிகுலார் சீசர்னு சொல்லக்கூடிய எதில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து மெனி பாக்டீரியா டிஃபென்ஸ் மெக்கானிசம் மற்ற வைரஸ்லேருந்து போராடுறதுக்காக மற்ற பாக்டீரியாவிட்டேருந்து போராடுறதுக்காக அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த ரெக்ஸ்ட்ரக்ஷன் எண்டோ அல்லது ரெக்ஸ்ட்ரக்ஷன் என்சைம் சொல்லக்கூடிய இதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாலிகுலார் சிசர் அல்லது நைஃபிங்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்போ எண்டோநியூக்ளியஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு கேட்டாங்கன்னா டைப் 1 டைப் 2 அண்ட் டைப் 3. ஒன்லி டைப் 2 நம்ம மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதிகமாக என்ன பண்ணுறோம், நம்ம இந்த டிஎன்ஏ டெக்னாலஜியில் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கட் த டிஎன்ஏ வித் எ ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் எ டைப்பிக்லி த கன்சிஸ்டிங் ஆஃப் த 4 to 8 பேஸ் பேர். ஓகே, ஹிண்ட் 3 நமக்கு 2 பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் கட் த டிஎன்ஏ மாலிகுல் அட் த பாயிண்ட். இதுதான் நமக்கு முக்கியம். சரிங்களா, அது எந்த இடத்துல கேட்பாங்க, அட் த பாயிண்ட். நமக்கு எந்த பர்டிகுலர் பாயிண்டில் கட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த பர்டிகுலர் பாயிண்டில் நம்ம என்ன பண்ணலாம், ஹிண்ட் 2 வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இட் இஸ் ரெகனைசிங் த ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ். அதாவது நமக்கு வந்து அடினைன் டைமைன் அப்படிங்கிற பேர் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த பேஸ் பேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பெஷலி நமக்கு வந்து கோனைன் பார்ட்டிகளும் சைட்டோசின் பார்ட்டிகள் தான் நமக்கு என்னது கரெக்ட் சீக்வன்ஸ். அப்போ அந்த கரெக்டான சீக்வன்ஸில் கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹிண்ட் 2 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ டுடே நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா டுடே பொறுத்த வரைக்கும் 900 ரெக்ஸ்ட்ரக்ஷன் என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் எத்தனை பாக்டீரியா ஸ்டெயின்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 230 ஸ்டெயின் ஆஃப் பாக்டீரியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிரித்து எடுத்திருக்காங்க. சரியா, இது நமக்கு என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்டான கேரக்டர். அதுக்கப்புறம் இந்த 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, பார்த்து வச்சுங்க. இந்த பாலியாண்ட்ரோம் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு அப்படியே என்னது ரிப்பீட்டாக வரக்கூடிய கேரக்டர். சரிங்களா, இதுக்கு அப்படின்னா மலையாளம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க இல்லையா. அப்போ 5 days ஆரம்பித்தா இங்கே 3 days முடியும், இங்கே 5 days ஆரம்பித்தா 3 days முடியும். அப்போ இந்த கேரக்டர் நம்ம வச்சுக்கணும். அடினைனா தைமைன், கோனைனா சைட்டோசின் சொல்லக்கூடிய கேரக்டர். இது எல்லாமே இது அப்படின்னா எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஎன்ஏ பார்ட்டிகளை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்ஏ லைகஸோட கேரக்டர் ப்ளஸ் வந்து அல்க்ளைன் பாஸ்பேட் வெக்டர் அதோட கேரக்டர் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூஸாக பார்த்துக்கலாம்.